நாகர்கோவிலில் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விரிவான விவரங்கள் என்ன? நாகர்கோவிலிலே பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது ரோட் ஷோ மேற்கொண்டு வருகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ரோட் ஷோ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பாஜக கொடியோடு, அதிமுக கொடியோடு, கூட்டணி கட்சியினுடைய கொடிகளோடு அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இரட்டை எஞ்சின் அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்தால் தமிழகத்தில் இருக்கும். இதுதான் பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழக வாக்காளர்களுக்கு தரக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. மத்திய அரசிடமிருந்து நிதி பகிர்வு முறையாக வரவில்லை, மத்திய அரசிடமிருந்து மானியங்கள் முறையாக வரவில்லை என்பது போன்ற எந்த விமர்சனங்களும் இல்லாமல் இரட்டை எஞ்சின் அரசாக மாநில அரசு மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அரசு அமைந்தால் இருக்கும் என்கின்ற வாக்குறுதியை வழங்கி தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பாஜக சார்பில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிறது இந்த தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்ட வகையிலே பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணத்தை தொடர்ந்து அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தமிழகத்திற்கு வர இருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தமிழகத்தில் இரட்டை எஞ்சின் அரசு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் கூறியதை போன்று தமிழகத்திலே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும். ஆட்சிக்கு வந்த உடனேயே காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக 10,000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முறை வழங்குவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கி இருக்கின்றது. பாஜகவும் அதில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பாஜகவும் மாதந்தோறும் பெண்களுக்கு 2000 ரூபாய் என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட பொழுது 20 மாதத்திற்கு மேலாக கிடப்பில் போட்டுவிட்டு தான் வழங்கியிருந்தார்கள். இந்த ஒன்றை உள்ளே கொண்டு வந்து பலருக்கும் வழங்கவில்லை, அதை ஒரு சிலருக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது என்பதாகவெல்லாம் அதிமுக தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வழங்கி இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கான 2000 ரூபாய் மாத உதவித்தொகை என்பது எந்த வகையிலும் தகுதி அடிப்படையில் ஒரு சிலர் விடுபட்டு போகாமல் அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. ஆட்சி அமைத்தால் அதை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த 10,000 ரூபாய் ஒரு முறை வழங்கக்கூடிய விதமாக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த நிதியும் கூட அதே போன்ற அடிப்படையில் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பல்வேறு வாக்குறுதிகள் பாஜக சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள். அதே நேரம் வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய வாக்குறுதிகளையும் நேற்று பாஜக வெளியிட்டிருந்தது. பாஜகவினுடைய தேசிய தலைமை அறிவுறுத்தலுக்கு ஏற்ப வட மாவட்டம், தென் தமிழகம், கொங்கு பகுதி, டெல்டா பகுதி என்று தமிழகத்தை அந்த வட்டார அளவில் பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமான வளர்ச்சி திட்டங்கள் என்ன என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் எல்லாம் தென் தமிழகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை. அங்கேயெல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பாஜக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நேற்று கூறியிருந்தது. எனவே அதுபோன்று ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மத்திய மாவட்டம் என்றால் டெல்டாவிலே என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட வட்டார வாரியாக பாஜக ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை, மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வளர்ச்சி திட்டங்களை வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் புதிய அரசு அமைந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அரசு நிறைவேற்றும் என்பதுதான் பாஜகவினுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. எனவே வேப்பமூடு சந்திப்பில் இருந்து வடசேரி வரை வாகனத்திலே சென்று பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு திரட்டி வருகின்றார். இந்த ரோட் ஷோவிலே பிரதமர் மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இடம்பெற்றிருக்கின்றார். கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பரப்புரையாக இருக்கின்றது. திருவனந்தபுரத்திற்கு இன்று வருகை தந்து அங்கிருந்து பிரதமர் வந்திருந்தார். ஏற்கனவே கடந்த வாரத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்த புதுவைக்கும் இதே போன்று ரோட் ஷோ முறையிலே பயணம் செய்து பிரதமர் ஆதரவு திரட்டியிருந்தார். இரட்டை எஞ்சின் அரசு என்பதுதான் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது பாஜக சார்பிலே. மேற்குவங்க மாநிலத்திற்கென்று சில பிரத்யேக திட்டங்களை பாஜக தீட்டி இருக்கின்றது. அந்த மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை வீழ்த்தி அங்கே பாஜக அரசை அமைக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விதமாக புதிய வியூகங்களை எல்லாம் மேற்குவங்கத்திலே செயல்படுத்தி வருகின்றார்கள். தமிழகத்திற்கும் அதே போன்ற வியூகங்களை பாஜக தலைமை வகுத்திருக்கின்றது. ஏனென்றால் இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுவதும் இருந்தாலும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் அந்த இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட இன்றைய தருணத்திலே இந்தியா கூட்டணியுடைய முக்கிய முகமாக தேசிய அளவில் இருக்கக்கூடியது திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எனவே அவர் ஆளக்கூடிய தமிழகத்திலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. மம்தா பானர்ஜி எப்படி வடக்கு இந்திய அரசியலிலே முக்கியமான ஒரு தலைவராக இருக்கின்றாரோ, நாடாளுமன்ற
நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக சவால் தரக்கூடிய ஒரு கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸை வைத்திருக்கின்றார்கள். மேற்கு வங்க மாநிலத்தை முக்கியமான அந்த கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வட்டாரம் பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலத்தை தொடர்ந்து தன்னுடைய கட்டுக்குள் மம்தா பானர்ஜி வைத்திருக்கின்றாரோ அதே போன்று தென்னிந்தியாவினுடைய முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட நகரங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்தை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி பல முக்கியத்துவத்தை வழங்கி வருகின்றார்கள். அதற்கேற்ப அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலே வாக்காளர்களுடைய மனநிலையில் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இந்த கடைசி நேரத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தேர்தலிலே பிரச்சார வியூகங்களை தொடர்ந்து பாஜகவும் அதிமுகவும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து தலைவர்களையும் ஒரே பகுதியில் வைத்திருக்காமல் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை தமிழகம் முழுவதும் சென்று பரப்புரை மேற்கொள்ள வைக்கின்றார்கள். அதே போன்று மத்திய அமைச்சர்களும் தமிழகம் முழுவதும் சென்று பரப்புரை மேற்கொள்கின்றார்கள். மத்திய அமைச்சர்கள் செல்லும் பொழுது 5 ஆண்டு காலத்திலே செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்களை மத்திய அரசு துணையோடு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் இந்த ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு இனிமேல் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும், விவசாய பணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலே இந்த 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லப்பட்ட ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கள் எல்லாம் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி போன்ற முக்கிய தலைவர்கள் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகின்றார்கள். வழக்கமாக பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது வாடிக்கையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அதிலிருந்து மாறுபட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு 800 மீட்டர் அளவிலான இந்த பயணத்திலேயே ஆயிரக்கணக்கானவர்களை பிரதமர் சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பிரதமரை நெருங்கி சென்று பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கன்னியாகுமரி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். முக்கிய அரசியல் தலைவர்கள் வரும் பொழுது எப்படி அந்த பிற்பகல் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் காத்திருப்பார்களோ அதே போன்று காத்திருந்து பிரதமருக்கு தங்களுடைய ஒரு உற்சாக வரவேற்பினை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ரோட் ஷோவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு நடைபெறுகின்றது. 2 பக்கமும் பாஜகவினுடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் திறன் நின்று பிரதமர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு மோடி மோடி என்கின்ற ஒரு உற்சாகமான முழக்கத்தை எழுப்பி வருகின்றார்கள். பிரதமரும் உற்சாகத்தோடு பலம் வந்து அவர்களுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவித்து வருகின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஏராளமான பெண்கள் கலைக்குழுவை சார்ந்தவர்கள் வழக்கமாக பிரதமர் தமிழகம் வரும் பொழுது வழங்கப்படக்கூடிய அந்த வரவேற்புகளை பின்பற்றி பிரதமருக்கு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை அவர்கள் பெரிய அளவில் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் பாஜகவை சார்ந்தவர்கள் தேசிய அளவிலான கூட்டங்களில் பலமுறை பங்கேற்று விட்டு திரும்பும் பொழுது டெல்லி உள்ளிட்ட நாக்பூர் உள்ளிட்ட நகரங்களில் நடக்கக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் பங்கேற்று விட்டு தேசிய பாஜகவினுடைய முக்கிய தமிழக தலைவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தமிழகத்திலிருந்து நிறைய ஆளுநர்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம், ஆனால் தமிழகத்தில் நமக்கான பிரதிநிதித்துவத்தை இதுவரை பெற முடியவில்லை. வட இந்திய மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திலிருந்து அதிக ஆளுநர்கள் தந்த பிறகும் கூட தமிழகத்தில் ஏன் பாஜக இன்னும் பெரிய அளவிலான உறுப்பினர்களை பெறவில்லை சட்டப்பேரவையிலும் நாடாளுமன்றத்திலும் என்கின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து தேசிய தலைவர்கள் தமிழகத்தை சார்ந்த பாஜக முக்கிய நிர்வாகிகளிடம் முன்வைத்து வருவதாக சொல்லுவார்கள். அந்த நிலையில் தான் இப்பொழுது 27 சட்டப்பேரவை தொகுதிகளை பெற்றிருக்கின்றது பாஜக. மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலாக இருக்கின்றது. பாஜகவிற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளும் பெறப்பட்டிருக்கின்றன. அதிமுகவிற்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளும் பாஜகவிற்கு கூட்டணியிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி 27 தொகுதிகளில் இரட்டை இலக்கத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கையகப்படுத்தக்கூடிய விதமாக தேர்தல் பரப்புரையிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாகர்கோவிலிலே இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் பாஜக கணிசமான இடங்களை பெற வேண்டும், சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிக அளவில் பெற்று அதன் தொடர்ச்சியாக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களையும் தமிழகத்தில் இருந்து அதிக அளவில் பெற வேண்டும் என்பது பாஜகவினுடைய தேசிய அரசியல் நலனுக்கான முக்கிய வியூகமாக இருக்கின்றது. ஏற்கனவே கேரள மாநிலத்திலும் பாஜக திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு பிரதிநிதித்துவத்தை பெற்று வருகின்றார்கள். எனவே ஆமா சார், இதான் வடசேரி அண்ணா பேருந்து அண்ணா சிலைக்கு வந்து மழை தூவாங்க சார், தெரிஞ்சாங்க சார். ஆமா சார், அதை முடிச்சுட்டு நடந்து போறாங்க சார். ஆமா ஆமா சார், ஆமா சார், மரண பேரணி எதோ முடியும் சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஐயா, அப்போ நாங்கள் வேலையை பார்க்க முடியும், வீட்டில் தான் இருக்கோம். இருக்கு கண்கட்டி விட்டு